லிண்டா ஒரு பேட்டில ரிச்சர்ட் எனக்கு கணவனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கியான பர்சன் சொன்னாங்க. அந்த அளவுக்கு பாசமான நபர் தான் ரிச்சர்ட். ஸ்கூல்ல டிம்மி மற்ற பிள்ளைங்க கையில எழுதும்போது இவன் கால்ல எழுத பழகிட்டான். அது மட்டும் இல்லாம கால்ல ரொம்ப வேகமாவா எழுதுவானா. கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்றது கூட தன்னோட கால் வச்சுதான் பண்றான். கரெக்டா ஸ்கூல் முடிஞ்ச உடனே அம்மா மகன் 2 பேரும் ஸ்விம்மிங் பூல்ல தான் அதிகமான டைம் செலவு பண்றாங்க. கைகள் இல்லனாலும் 2 பேரும் நீச்சல் அடிக்க பழகி வச்சிருக்காங்க. டிம்மி என்ன சொல்றான்னா, தன்னோட முதுகு மற்றும் பட்டெக்ஸை பயன்படுத்தி என்னால தண்ணியில மிதக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாம தண்ணியில நீச்சல் அடிச்சு முன்னாடியும் போக முடியும். தண்ணிக்குள்ள தம் பிடிச்சு கொஞ்ச நேரம் இருக்கவும் முடியும்னு சொல்றான். லிண்டா பேனன் அங்க உள்ள ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல டீச்சராகவும் வேலை பாக்குறாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரியான குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். அது மட்டும் இல்லாம லிண்டா பேனன் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சராகவும் இருக்காங்க. இந்த மாதிரியான குறைபாட்டுல பிறக்கிற குழந்தைகளுக்கு எப்படியும் மருத்துவ செலவுகள் அதிகமா தான் ஆகும். அதை எப்படி சமாளிக்கணும், அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு கிளாஸ் எல்லாம் கூட எடுக்கிறாங்க. இப்போ லிண்டா பேனனுக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா, நான் குறைபாட்டோட பிறந்திருந்தா கூட என்னோட அப்பா மற்றும் அம்மா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்களோட காலத்துக்கு அப்புறம் எனக்கு அதே மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சாரு. அவரும் என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாரு. ஆனா அதே மாதிரி எங்களுக்கு